இந்த கொஸ்டின் ப்ரீவியஸாக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அதாவது 3 ஆண்டுகளில் 6% தனி வட்டி வீதத்தில் ஒரு தொகை ரூ 11,800 கிடைக்கிறதெனில் அசல் தொகையை கணக்கிடுறாங்க. ஸோ அசல் பிரின்சிபல் ஒரு அமௌண்ட் இருக்குது, அது 3 வருஷத்தில் 6% தனி வட்டியில் மொத்தமாக பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ரெண்டும் சேர்ந்து 11,800 கிடைக்குது அப்படின்னா அசல் தொகை என்ன கேட்குறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா, இந்த வருஷத்தையும் பர்சன்டேஜும் பெருக்குங்க. 3 × 6% 18%. ஸோ எப்பயுமே பிரின்சிபல் அப்படிங்கிறது 100%. அப்போ இந்த 11,800 அப்படிங்கிறது பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ரெண்டும் சேர்ந்தது தான். அப்போ பிரின்சிபல் அப்படிங்கிறது 100% ப்ளஸ் 18%, ரெண்டையும் ஆட் பண்ணால் 118%. ஸோ 118%க்கு எவ்வளோ, 11,800. அப்போ நமக்கு தேவை பிரின்சிபல் 100%க்கு என்ன, இதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 11,800 × 100% வகுத்தல் 118%. ஸோ சதவீதத்துக்கு சதவீதம் அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இங்கே 118 அப்படியே கேன்சல் ஆகிடும், இங்கே 100 இருக்கும். ஸோ இங்கே 100 × 100 10,000. ஸோ அசல் பார்த்தோம்னா 10,000. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.